அப்பனே முருகா, எல்லா கடையிலையும் விட நம்ம கடையில் நல்லபடியாக அமோகமாக போகணும். என் பையன் நல்லா படிக்கணும், ஊர் உலகத்தில் நல்ல கௌரவத்தோடு வாழணும். அண்ணாஜி டெண்டு. இந்த அண்ணாச்சி பொருள் கையில் இருந்து விட அண்ணாச்சி. வாப்பா சுந்தரம், என்னந்த பக்கம்? அது ஒன்றும் இல்லைப்பா மூர்த்தி, ஒரு வேலை விஷயமா வெளியெடுத்து போகலான்னு இருக்கேன். அதான் ஒத்தாசிக்கு உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு. சரி சுந்தரம், நான் வாரேன். என்ன விஷயமா வெளியே போகலான்னு இருக்கு? இல்லைப்பா, ஒரு கணக்கு விஷயமா தான். சரிப்பா, நான் சாயங்காலம் போல் வரேன். நீ போய் அப்புறம்பா, நான் கடை வேலையெல்லாம் முடிச்சிடுறேன். அப்பா வாப்பா சரவணா. இல்லைப்பா, கிளாஸுக்கு போகணும், கிளாஸ் ஃபீஸ் தாங்களே. டேய் டக்குன்னு வாடா, லேட் ஆகுது. இல்லைடா வாரன். இந்தாப்பா, இதை உன் படிப்பு செலவுக்கு வச்சுக்கோ. இது உன் செலவை பார்த்துக்கோ. ஏன்பா சரவணா, பார்த்து போப்பா. ஆமாப்பா, கோப்பையை போடு போ. உனக்கு வருஷம் தான்டா. உங்களோட அப்பா ஹிட்லர் இருந்தாலும் அந்த அளவுக்கு வருத்தி இல்லடா. யோசிக்குடி, பொத்திட்டு வாடா போ.
ஏப்பா மூர்த்தி யாரு? வாப்பா சுந்தரம், உன்னையே தான் பார்க்க விளையாண்டுருந்தேன், நீ ஏன் வந்துட்ட? அதை விடு போமா. சரி வாப்பா, வந்து வண்டியில் ஏறு. ஏன்பா சுந்தரம், இந்த முறை உன் விளைச்சல் எப்படி போச்சு? அது என்னப்பா, உழவு காசு எடுக்க முடியாமல் விதைச்ச காசு எடுக்க முடியாமல் பாடுபட்டோம்ப்பா. இங்கே பாரு மூர்த்தி, நம்மளாம் அந்த காலத்தில் வாய்ப்புக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஆனால் அந்த பையங்க இந்த காலத்தில் எவ்வளோ வாய்ப்பு இருந்தும் மூளையில் புனைங்க கிடைக்காங்க. காலம் கெட்டு போச்சு. மிஸ் அல்ல சுந்தரம், இந்த சொசைட்டிக்கு இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இல்லைப்பா, இங்கே பேர் அவன் வேலையை அவன் பார்ப்பான், நம்ம வேலையை பார்ப்போம். சும்மா வந்துட்டு என்னப்பா சுந்தரம், கோட்டாடாச்சு என்ன சொல்லுது? என்ன அரவாசம் கோமாவில் இருந்தீங்க, கோட்டா போய் ரணில் வந்துருக்கு. அதனாலேயாப்பா இந்த நிலைமைலாம் அப்படி இருக்கு. சரி, உனக்கு கரெக்ட் டைமுக்கு மானியமெல்லாம் கிடைக்குது இல்லை? தாரானுங்க, அவனை அரவாசம் எடுத்து நமக்கு அரவாசம் தாரானுங்க. என்னப்பா சொல்கிற? இப்படியுமா நாட்டில் நடக்குது? இல்லாட்டி உனக்கு ஊழல் தெரியா? ஏப்பா நேத்துனே? ஏன்பா சுந்தரம், இது யாருன்னு தெரியுதா? சரவணா ஃப்ரெண்டுப்பா. என்னப்பா சொல்கிற? வாப்பா, அதுக்கு ஒருக்கா இறங்கி பார்க்கலாம். யாருப்பா அந்த பையன்? சரவணா ஃப்ரெண்டா? ஆமாயா, வாயா போய் பார்ப்போம். ஏப்பா மூர்த்தி, எஸ்பிவி சாவலப்பா. கண்பதி அன்போடு காதல அவந்தியா கண்பதி. எழுந்துப்பா, என்னப்பா உனக்கு? ஐயோ யாரியா நீ? ஏச்சி குடிச்சிருக்கியா? இதுக்கு அவங்க அம்மா அப்பா உன்னைய கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்தாங்க. இவன் குடிக்கலப்பா, மிதந்து இருக்கான். ஐயோ கையடிய. என்ன கையடியாவ? என்னடா எனக்கே மரியாதை இல்லாமல் கேட்குற? மறுபடியும் சொல்கிறேன், கையடிய. உன் மாண்ட சீத்து வார்த்தை ராசியா தோட்டத்தில் வைப்பாரியா. ஏப்பா மூர்த்தி, இந்த பையன் என்னப்பா சொல்கிறான்? எனக்கு நான் ஒன்றுமே புரியலப்பா. நீ ஒன்று யோசிக்காத, அப்படி ஒன்று இருக்காது. எதுக்கும்பா அந்த இடத்த போய் பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் கண்ணால் பார்த்தா முடிவு பண்ணணும். பாமூர்த்தி போகலாம். சுந்தரம், இந்த பையன் சொல்கிறது உண்மையாக இருக்குமோ? அப்படி ஒன்று இருக்காது. இந்த நேரம் நீ பைக் ஓடுற சரியில்லை, நான் உன்னை ஏற்றி ஓடுறேன்பா, கவலைப்படாது. வந்து சீக்கிரமா ஏறுப்பா. இதாயா ராசியா தோட்டம்? ஆமாயா. மூர்த்தி இறங்குப்பா. எதுக்குப்பா சும்மா டென்ஷனாகவே இருக்க? மனசை போட்டு குழப்பிக்காதப்பா. அப்படி ஒன்று இருக்காது. அந்த குடியார பையன் சொன்ன நம்பி நம்பாதப்பா. பாத்தியா சுந்தரம் அவனே? மச்சான், உங்கள் அப்பனுக்கு வளர்ப்பு சரியில்லை மச்சான். பொருளை கையில் எடுத்து பழகிறாங்க மச்சான். அவரை விட்றா, அவரை எப்படியா வாழ்ற அவனோட? வேணாப்பா பொறுமையா. சுந்தரம் வாயே. டே குடியார நாயே, எங்கடா ஒரு கேடு கழுசுற? அப்பா என்னடா அப்பா எழுந்துடா, ஊரை வேண்ட கழுசுற. உன்னை எங்க படிக்கிறப்ப என்ன பண்ற? இல்லப்பா வேணாமத்தி. என்னடா இல்லப்பா, உன்னால நீ ஊருக்கு என்ன தடை காட்ட முடியுமாடா? உன்னால என் பிள்ளை எடுத்ததுக்கு பக்கமா இருக்குடா. மூர்த்தி அவசரப்பட்டு சுந்தரம் அண்ணே. யோ நிறுத்தியா, இந்த ஊர்வலத்தை யாரும் பண்ணாதப்ப நான் பண்ண மாதிரி கதைக்கிறேன். நான் அப்படித்தாயா பேசுவேன். ஊர்வலத்துல உங்க கௌரவம் பெரிய கௌரவம். ஊர்ல ஒண்ணு என்ன கதைக்காம தெரியுமா? உன் பிள்ளைய மட்டும் வச்சு பாதுகாக்கிறியா? அடுத்தவன் குடுத்து கெட்டு போக வைக்கிறேன். ஏன்பா சுந்தரம், அவன் என்னப்பா சொல்றான்? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. ஒன்னு அப்படியா உனக்கு புரியும்? உன் புள்ளைய பத்தி மட்டுமே அக்கறைப்படுறியே, அடுத்தவன் புள்ளி உன் புள்ள மாதிரி நினைச்சு அக்கறைப்பட்டு யோசிச்சிருக்கியா? அது எப்படியா நீ யோசிப்ப? உனக்கும் ஜாவரம் மட்டும்தான் முக்கியம். அடுத்தவன் புள்ள எப்படி கெட்டு போனா உனக்கு என்னையா? இப்ப எவனோ சொல்லிட்டான்னு என்ன பார்க்க வந்திருக்க இவ்வளவு தூரம். பார்த்தே அளந்து பேசுறா. போயா சரவணா நீ இந்த பிரச்சனை நீ போப்பா.
வா மூர்த்தி போகலாம். பாத்தியா சுந்தரம், சின்ன வயசுல நான் பார்த்து வளர்த்த என் பையன் இன்னைக்கு எனக்கு எப்படிலாம் கழிச்சு போறான் பார்த்தல. சொன்னா புரிஞ்சுங்க மூர்த்தி, இது வரைக்கும் நடந்தது போதாதா? இன்னைக்கு நீ பண்ண தப்பு தான் இங்கே பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உன்னையும் மட்டும் குறை சொல்லலை, அதை வாங்குறேன் விற்கிறேன் குடிக்கிறேன் எல்லாம் சேர்த்தான்னு சொல்கிறேன். இதை உங்களுக்கு புரியப்படுத்தாங்க. டிவிலேயும் நியூஸ்லேயும் போயத்தை புற்றுநோயை உண்டாகணும் போட்டு காட்டுறான். அப்புறம் என்ன உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? நம்ம அரசாங்கம் என்ன பண்ணுது? அது தப்புன்னு சொல்கிறேன். நம்ம அரசாங்கம் தான் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. இதுக்கெல்லாம் நீ ஒரு கருவியாக இருக்கக்கூடாது அந்த மூர்த்தி, உனக்கு நான் சொல்கிறேன். என்னைய மன்னிச்சிருப்பா, நான் ஒன்றும் இதை நான் தெரிஞ்சு பண்ணலை. மூர்த்தி, இதை நீயோ நானோ மாற்ற முடியாது. இது நம்ம மக்களுக்கும் நம்ம நாட்டை சீரழிக்கு அரசு வயனாக இருக்குது சதுரங்க வேட்டை. உங்களுக்கு புரியலை? நல்லா சிந்திச்சு பாருங்கள், புரியும். அண்ணாச்சி சிகரெட் அடிக்கீங்களா? இல்லைப்பா, இனி அதெல்லாம் நீ வேணாம்ப்பா. பழைய ஸ்டாக் கிடக்கு போல, அதான் வேணான்றீங்க. இல்லைப்பா, இனி நமக்கு அதெல்லாம் நம்ம தொழிலுக்கு சரிபட்டு வராது. அதனால் அது நமக்கு வேணாம். என்னண்ணாச்சி நீங்களே எப்படி சொல்லலாமா? உங்களை நம்பி தான் பொழப்பே ஓடுது. இல்லைப்பா, நான் எடுக்கிறதா இல்லை. நீ இந்த கடை பக்கம் வராத. வரட்டண்ணாச்சி. மண்டை